நேற்று காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச தோசையும் மட்டன் குழம்பு தான் அம்மா பண்ணியிருந்தாங்க. சுட சுட மட்டன் குழம்பு கூட இட்லி தோசைலாம் வச்சு சாப்பிட்ட போது செம காம்பினேஷனாக இருக்கும். உங்களுக்கு பிடிக்குமான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால ஒரு மாதம் நாகர்கோயிலில் தான் இருந்தேன். நான் என்னமோ 4 நாள் இருக்கலான்னு தான் வந்திருந்தேன். ஆனால் வந்ததுக்கப்புறமா எதிர்பாராத விதமாக நிறைய விஷயம் நடந்துட்டு, அதனால் ட்ராவல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதம் இங்கே இருந்து உடம்புலாம் சரியானதுக்கப்புறமா ஹஸ்பண்ட் வந்து பெங்களூருக்கு கூட்டிகிட்டு போனாங்க. மத்தியானம் சாப்பிட்றதுக்கு எனக்கு பிடிச்சது எல்லாமே அம்மா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தாங்க. நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்பீங்க, நீங்கள் குக் பண்ண மாட்டிங்களா, உங்கள் அம்மா தான் எப்போவுமே குக் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. என்னோடய வீடியோஸ் நீங்கள் ரெகுலராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சந்தேகமே வராது. ஆல்மோஸ்ட் 400 வீடியோஸ் மேலே நான் குக் பண்ணி பெங்களூரில் இருந்து போட்டிருப்பேன். ஊருக்கு வந்து வருஷத்தில் ஒரு வாட்டி இல்லை 2 வாட்டி தான் நான் வருவேன். அந்த டைம் எனக்கு அம்மா கையால் சாப்பிடணும் அப்படின்னு ஆசையாக இருக்கும். கண்டிப்பாக கல்யாணம் ஆன எல்லா பொண்ணுங்களும் இதை ரிலேட் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். காலையில் 9 மணிக்கு பெங்களூர் ரீச் ஆகிட்டோம்.